வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா BA4201 யூனிட் 5 நம்ம ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இதுல மாடல் 1 ரெலவெண்டா நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அரைவல் ரேட் ஆஃப் டெலிஃபோனிக் கால்ஸ் அட் a telephonic booth is according to the Poisson distribution with an average time of 9 minutes between two consecutive arrivals. The length of telephone call is assumed to exponentially distributed with the mean 3 minutes. First question, determine the probability that a person arriving at the booth will have to wait. So will have to wait arna enna. What is the average length of the queue? Average length of the queue கேட்டிருக்காங்க. That forms time to time. Third, the telephone company will install a second booth when convinced that an arrival would expect to have to wait at least 4 minutes for the phone. Find the increased inflow of arrivals which will justify a second booth. ஸோ செகண்ட் பூத் ஒன்று செட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமுக்கு இவ்வளோ இதற்கு என்ன ஆன்சர் வரும்? இன்க்ரீஸ் இன்ஃப்ளோ ஆஃப் அரைவல்ஸோட லெவல் என்னங்கிறத நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் ஃப்ரம் செகண்ட் பூத்துக்கு. What is the probability that it will take time more than 10 minutes to altogether to wait for the phone and complete his call? ஸோ கொஷின் எவ்வளோ அழகாக மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த டே த ஃபோன் வில் பி யூஸ், தட் இஸ் ஐடியல் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த கொஷின் நமக்கு பாட்சி யூனிவர்சிட்டி கொஷினாக கேட்குறாங்க. நமக்கு அரைவல் ரேட்டு டிபெண்டிங் ஆன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி நோட்டேஷனாக எடுக்கிறது ரெண்டுமே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. 5 கொஷின் கேட்டிருக்காங்க. 5 கொஷினுக்கான ஆன்சர் எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் நமக்கு ஒரு பூத் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கொஷினில் கொடுத்தது. ஸோ சிங்கிள் சேனல் எடுத்துக்கலாம். கஸ்டமர்ஸ் எத்தனை பேர்னாலும் வரலாம், அதை இன்ஃபினிட்டியில் தான் எடுக்க முடியும். அப்போ எம்எம் சேனல் 1 நமக்கு கெப்பாசிட்டி இன்ஃபினிட்டி FCFS இந்த ஆர்டரில் தான் இப்போ நம்ம ப்ராப்ளம் எடுத்துக்கணும். தட் இஸ் மாடல் 1ல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் போதும். அடுத்து நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? அரைவல் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அரைவல் ரேட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா வைஸ் நம்ம எடுக்க வேண்டியது 1/λ. இப்படி தான் நம்ம எடுக்கணும் இந்த ப்ராசஸில். 1/λவோட வேல்யூ 9 பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் கோட் பண்ணதுனால நம்ம இந்த பேட்டர்னில் தான் எடுக்க முடியும். வித் ஆவரேஜின்னு கொடுத்ததுனால நம்ம 1/7. அப்போ லாம்டா ஈக்குவலன் டு 1/9 மினிட்ஸ். சர்வீஸ் ரேட்டும் அதே மாதிரி தான். ஆவரேஜின்னு கொடுத்ததுனால எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்ததை மியூன்னு எடுப்போம். தட் இஸ் 1/μ ஈக்குவலன் டு 3. அப்போ மியூ ஈக்குவலன் டு 1/3 பெர் மினிட்ஸ். டேட்டாவை டைரெக்டாக எடுக்காதீங்க. இப்படி எடுத்தால் தான் இவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு நம்ம இப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆவரேஜ் டைம் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், ஆவரேஜ் டைம் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா நம்ம இந்த பேட்டர்னில் தான் எடுக்கணும். இப்போ சப்டிவிஷன் போகலாம். த ப்ராபபிலிட்டி தட் எ பர்சன் அரைவிங் அட் த பூத் வில் ஹாவ் டு வெயிட். ஸோ இப்படி கேட்குறாங்க அப்படின்னா பர்சன் அரைவ் ஆகிட்டாங்க பட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பீன் கோட் பண்ணுவோம். பி இஸ் நத்திங் பட் த சேனல் இஸ் பிஸி, த சர்வீஸ் சேனல் இஸ் பிஸி. அப்படி இருக்கிறத தான் நம்ம பீன் கோட் பண்ணுவோம். அப்போ பிஸினா நம்ம ரோ வேல்யூ தான் பார்க்கணும். தட் இஸ் ரோ ஈக்குவலன் டு λ/μ. எல்லா ப்ராப்ளத்துலையும் இந்த மாதிரி சென்டென்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு எப்படி நோட்டேஷன் நம்ம ஃபார்முலாவாக மாற்றுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ப்ராப்ளமாக நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி தான் நமக்கு கேட்க போகிறாங்க மாடல் 1 பொறுத்தவரை. ஸோ அந்த டைம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். λ/μங்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி λ/μ வேல்யூலாம் தெரியும். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.33. தட் இஸ் enough. அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் லெங்த் ஆஃப் த கியூ தட் ஃபார்ம்ஸ் டு டைம். ஸோ லெங்க்த்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லில் தான் நமக்கு ஃபார்ம் பண்ணணும். லெங்த் ஆஃப் தி கியூ அப்போ வெயிட்டிங் டைம்லாம் அதிகமாகலாம். அப்போ LW. லெங்க்த்துன்னு கேட்டாலே எல்ல கோட் பண்ணுங்கள். அது LWவா LQவாங்கிறத மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. LW ஈக்குவல் டு μ/μ மைனஸ் லாம்டா. மியூ தெரியும், லாம்டா தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். மியூவோட வேல்யூ 1/3, லாம்டாவோட வேல்யூ 1/9. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.33 டிவைடட் பை 0.22. தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் LW ஈக்குவல் டு 1.5. ஆவரேஜ் லெங்த் ஆஃப் தி கியூ தட் ஃபார்ம்ஸ் டு டைம் அப்படிங்கிறப்ப LW.
தேர்ட் சப்டிவிஷன் இன்க்ரீஸ் இன்ஃப்ளோ ஆப் அரைவல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் ஆக்சுவலி என்ன நம்ம பார்த்துருக்கணும், இதை டெலிஃபோனிக் கம்பெனி வில் இன்ஸ்டால் த செகண்ட் பூத் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க விச் கன்வின்ஸ்ட் தட் அன் அரைவல் வுட் எக்ஸ்பெக்ட் டு த வெயிட் அட்லீஸ்ட் 4 minutes ஃபார் த ஃபோன். அட்லீஸ்ட் மினிமம் 4 minutesன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன்ஃப்ளோ ஆஃப் அரைவல்ஸ் விச் வில் ஜஸ்டிஃபை எ செகண்ட் பூத். ஸோ செகண்ட் பூத் டேட்டாக்கு எப்படி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க, let the second booth will be install the new waiting time. ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு WQ dash greater than 4. இது செகண்ட் பூத்துங்கிறப்ப நம்ம டேஷில் கோட் பண்ணிக்கிறோங்க. let the corresponding arrival time lambda 1. ஸோ lambda 1 எடுத்துக்கலாம். அப்போ WQ dash equal to lambda 1 by mu minus lambda. ஆல்ரெடி mu lambda நமக்கு தெரியும். இது செகண்ட் பூத்துங்கிறப்ப டேஷில் கோட் பண்ணிக்கோ இஸ் greater than 4. செக் பண்ணலாமா? lambda 1 by mu வேல்யூ நமக்கு தெரியும், mu lambda 1 தான் தெரியாது. ஸோ greater than 4 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ lambda 1 by 9 minus lambda 1 by 3 is greater than 4. அப்போ lambda 1 மட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ 4 by lambda minus 4 lambda 1 by 3. ஸோ ஒர்க் அவுட் பண்ண என்ன இருக்கலாம், lambda 1 மைனஸ் இந்த சைடு வந்து ப்ளஸ் 4 lambda 1 by 3 இஸ் கிரேட்டர் தேன் 4 by 3. இது எல்சிஎம் எடுத்து ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணோம்னா 7 lambda 1 by 3 இஸ் கிரேட்டர் தேன் 4 by 9. அப்போ lambda 1 ஈக்குவல் டு 4 by 9 இன்ட்டு 3 by 7. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஃபைனல் ஆன்சர் 4 by 21. இது நமக்கு கேட்டிருக்கிறது செகண்ட் பூத் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்து எவ்வளோ நேரம் வெயிட்டிங் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆஃப் ஃப்ளோ தான் நம்ம பார்க்கணும். தட் இஸ் இன்க்ரீஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் அரைவல் lambda 1. செகண்ட் பூத் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்து எவ்வளோ lambda வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆல்ரெடி எவ்வளோ lambda வேல்யூ இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா போதும். அப்போ lambda 1 மைனஸ் lambda 1 வேல்யூ ஆல்ரெடி நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 4 by 21 இஸ் கிரேட்டர் தேன், ஸோ நியரர் இந்த வேல்யூ தான். அப்போ 4 by 21 மைனஸ் லாம்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும், கொஸ்டினில் கொடுத்தது 1 by 9. ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தாலும் சரி இல்லை டேரெக்டாக ஃப்ராக்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணாலும் we get answer 5 by 63 minutes. that is enough. இந்த மாதிரி கொஷின் தான் நமக்கு மேக்ஸிமம் பார்ட் சியில் கேட்குறாங்க. கொஷின் கேட்குறது என்னது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ செகண்ட் பூத் ரைட்டு நமக்கு 4 minutes அரைவலில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா WQ டேஷோட லெவல் ப்ரீவியஸை விட எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் இருக்குங்கிறதுக்கு கிரேட்டாக தான் போட்டோம். அண்ட் இன்க்ரீஸ் இன் ஃப்ளோ அரைவல்ஸ்ங்கிறப்ப lambda 1 மைனஸ் lambda. தட் இஸ் அவர் ஃபார்முலா. அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா the probability that it will take him more than 10 minutes altogether to wait for the phone and complete its கால். ஸோ இப்படி கேட்டுக்கோங்க, மோர் தென் 10 minutes அப்படிங்கிறப்ப P of WS greater than T. இங்கே டைம்லாம் கொடுத்துருக்காங்கிறப்ப T ஹைலைட் பண்ணுங்கள். தட் இஸ் அவர் ஃபார்முலா e பவர் மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு T. இந்த ஃபார்முலாலாம் கொஷின் வைஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ டீயோட வேல்யூ கிரேட்டர் தென் 30க்கு பார்க்கணும். தட் இஸ் e பவர் மைனஸ் லாம்டாவோட வேல்யூ மியூவோட வேல்யூ 1/3 லாம்டாவோட வேல்யூ 1/9 இன்ட்டு T. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் 20/9. தட் இஸ் அவர் ஆன்சர். ஸோ மோர் தென் 10 minutes altogether to வெயிட்னு கொடுத்ததுனால டபிள்யூவில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் த ஃபோன் அண்ட் கம்ப்ளீட் இட்ஸ் கால். ஒருத்தர் முடிச்சதுக்கு அடுத்து தான் அந்த சிஸ்டத்துலேருந்து நம்ம அடுத்து போக முடியுங்கிறப்ப WS தான் கோட் பண்ணணும். டைம் கொடுத்தது கிரேட்டர் தென் Tக்கு ஃபார்மட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், the fraction of the day the phone will be used. ஸோ ஃபோன் வில் பி யூஸ்னா ஃபோன் எப்போயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். தட் இஸ் த ஃபோன் இஸ் பிஸி. ஸோ பிஸியாக இருந்தால் ரோ வேல்யூ பார்ப்போம். lambda by mu 1/9 divided by 1/3. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். 0.33 minutes. எவ்ரி 0.33 minutes once the phone கண்டினியூவாக ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ வில் பி யூஸ் கேட்டாங்கன்னா இட்ஸ் பிஸின்னு எடுத்து ரோவோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. 5மே கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்தது. ப்ரீவியஸாக மாடலில் பார்த்த ப்ராப்ளத்தில் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி டைரெக்டாக எதுவுமே கேட்கல. இந்த மாதிரி கொஷின் நமக்கு பார்ட் சி கொஷினாக மேபி கேட்கலாம். கேட்டாங்கன்னா நமக்கு LSLW LSLQ WSWQ 4 ஃபார்முலா தான் நமக்கு ரெலவெண்ட்டாக தெரியும். இதுக்கு ஏற்றபடி நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறத மாடுலேட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இதில் முக்கியம் இந்த அரைவல் ரேட்டு, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், சர்வீஸ் ரேட்டு, எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்கிற டேட்டாவை
எப்படி எடுத்து எழுதணுங்கிறது முக்கியம். அடுத்த கொஷின் வைஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு என்னென்ன நோட்டேஷன்ஸை நம்ம மாடிஃபை பண்ணமோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.